Hi friends, welcome to Rice and Spices channel. இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. அதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துர்க்கேன். இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன். கட்டி எதுவும் இல்லாம நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மேஷ் பண்ணதும் அதில் என்னென்ன சேர்க்கணும்னா 2 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவு நல்லா கையில் ஒட்டாத மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உருண்டையை ஒரு கவரில் எண்ணெய் தடவி சப்பாத்தி திரட்டுற மாதிரி நல்லா திரட்டுங்க. நல்லா ரவுண்டாக திரட்டிக்கோங்க. அது திக்னஸ் 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப மெல்லிசாக திரட்டாதீங்க. இப்போது ஒரு மூடி வச்சு ரவுண்டாக ஸ்மைலி ஷேப்பு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரா யூஸ் பண்ணி இந்த ஸ்மைலியோட ஐஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். ஒரு ரிங் வச்சியோ அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்மைலியோட மவுத் ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்மைலி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடானதும் கடாயில் எல்லா ஸ்மைலியும் ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம கடாயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் பொட்டேட்டோ ஸ்மைலி ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோ ஸ்மைலி கிட்ஸுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.